அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே 2026ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட முன்னோடி பரீட்சையினுடைய பகுதி 1 தொடர்பான வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, உருளை வடிவான தகரப்பேணிகளின் 4 உருக்கள் ABCD என்றவாறு காட்டப்பட்டுள்ளன. இவற்றில் ஒரே தகரப்பேணிகளை காட்டும் இரு உருக்களும் அவை. 4 உருக்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு உருக்களோடு தொடர்புடைய வினாக்கள் வருகின்ற போது தரப்பட்ட 3 விடைகளிலும் இருந்து சரியான விடையை பெற்றுக் கொள்வது இலகுவாக இருக்கும். முதலாவது விடையை எடுத்துக்கொள்வோம். A, C ஆகிய இரு உருக்களை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அங்கு வரையப்பட்டிருக்கக்கூடிய உருக்களிலே மிகப்பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. எனவே முதலாவது விடை பொருத்தமற்றதாக இருக்கும். இரண்டாவது விடையை எடுத்துக்கொண்டால் B, D இரண்டிலும் வரையப்பட்டிருக்கக்கூடிய உருக்கள் சரியாக இருந்தாலும் அந்த பேணியினுடைய அமைப்புக்கேற்ற வகையிலே அந்த உருக்களிலே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனவே இரண்டாவது விடை பொருத்தமற்றதாக இருக்கும். மூன்றாவது விடை மிகச்சரியான விடையாக இருக்கும். ஒரே மாதிரியாக தகரப்பேணிகளை சரியாக காட்டக்கூடிய விடையாக இருக்கின்றது. B, C ஆகிய 2 உருக்களும் தான். அடுத்த வினா, கீழே உள்ள தள வடிவங்களில் அவற்றின் வடிவத்திற்கும் பருமனுக்கும் ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை. இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வினாவிலே 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேறுபடுத்துவதற்கான 2 விடயங்கள். ஒன்று வடிவம், அடுத்ததாக பருமன். 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றினுடைய வடிவத்திற்கும் பருமனுக்கும். எனவே 2 விடயங்கள் சொல்லப்பட்டவதால் 2 விடயத்தையும் ஒரு இடத்திலே சேர்க்க முடியாததாக இருக்கும். அதற்கேற்ற வகையிலே தனித்து நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக வட்டம் என்று எடுத்துக்கொண்டால் தனித்து வட்டத்தை ஒரு குவியலாக நீங்கள் சேர்க்க முடியாது. தனித்து வட்டங்களை ஒரு குவியலாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வேறுபட்ட பருமனிலே காணப்பட்டால் அவை தனித்து குவியல்களாக பிரிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக தரப்பட்ட உருவிலே 2 வட்டங்கள் காணப்பட்டால் 2 வட்டங்களும் ஒரே அளவுடைய பருமனாக இருந்தாலே ஒரு குவியலாக நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் இங்கே தரப்பட்ட உருவிலே வேறுபட்ட அளவிலே அந்த வட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகவே நிச்சயமாக 2 குவியலாக அவை பிரிய வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்காக இதனை குறிப்பிட்டேன். தற்போது இந்த உருவை முழுமையாக பார்ப்போம். தரப்பட்ட உருக்களின்படி பார்க்கின்ற போது நான் இதில் இலக்கங்கள் இடுகின்றேன். ஒவ்வொரு குவியல்களாக, அதாவது கேட்கப்பட்ட வினாவுக்கு ஏற்ற வகையிலே நான் குவியல்களாக பிரிக்கின்றேன். எவ்வாறு சொன்னால் வடிவத்திற்கும் பருமனுக்கும் ஏற்ப இந்த குவியல்களை நான் குவியல்களாக, இந்த உருக்களை குவியல்களாக வேறுபடுத்துகின்றேன். அந்த வகையிலே முதலாவது வட்டத்திற்கு 1, அடுத்ததாக மற்ற வட்டத்துக்கு நான் 2 போடுகின்றேன். ஏனென்னா அது வேறொரு குவியலை சார்ந்ததாக இருக்கும். அங்கே 2 உருக்களுமே வட்டமாக இருந்தாலும் பருமனிலே வேறுபடுகின்றன. எனவே அதை நான் தனித்து குவியலாக்குகின்றேன். அடுத்ததாக சதுரத்திற்கு 3வது இலக்கம் வழங்குகின்றேன். அதே போல சாய் சதுர அமைப்பிலே இன்னொன்று காணப்படுகின்றது. அதனை 4வது குவியலாக சேர்த்துக் கொள்கின்றேன். 5 என்கின்ற இலக்கத்தை நான் 2 முக்கோணிகளுக்கு வழங்குகின்றேன். காரணம், இரண்டும் ஒரே அளவுடையதாக, அதாவது வடிவமும் சரியாக இருக்கின்றது, பருமனும் சரியாக இருக்கின்றது. இரண்டையும் நாங்கள் ஒன்றாக சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5வது குவியல். 6வதாக வேறொரு முக்கோணி. அதிலே அதனுடைய அளவானது வேறுபட்டு காணப்படுகிறது. பருமனானது வேறுபட்டு காணப்படுகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே தரப்பட்ட தள வடிவங்களிலே 2 விடயங்களை குறிப்பிட்டு குவியலாக்குவதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று பருமன், மற்றது வடிவம். எனவே அவ்வாறாக நாங்கள் குவியலாக்குகின்ற போது எங்களுக்கு 6 குவியல்கள் கிடைக்கும். நன்றாக இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உருக்களோடு தொடர்புடைய ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. முதல் 2 உருக்களை நன்றாக கவனியுங்கள். அவற்றுக்கிடையிலே ஏற்படக்கூடிய தொடர்பை நன்றாக கவனியுங்கள். முதலாவது உருவிலே 2 கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. 2 கோடுகள். அந்த கோடுகள் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன ஒரு 2 என்று பார்த்துக் கொள்ளுங்கள். தலைகீழாக மாற்றமடைந்து பின்னர் ஒன்றுக்கொன்று நேரெதிராக மாற்றம் அடைகின்றது. அதே ஒழுங்குமுறையிலே ஒரு 3ம் மாற்றமடைந்து ஒரு 4 பெறப்பட வேண்டும். அவ்வாறு ஒரு 3ஆனது தலைகீழாக மாற்றமடைகின்ற போது இருப்பதை போன்றே அவ்வாறே இருக்கும். ஆனால் ஒன்றுக்கொன்று நேரெதிராக மாற்றமடைகின்ற போது ஒரு விடையாகிய 3வது விடையிலே எவ்வாறு உரு காணப்படுகின்றதோ அதற்கேற்ற வகையிலே ஒன்றுக்கொன்று நேரெதிராக மாறுகின்ற போது புறப்படும். ஆகவே மிகச்சரியான விடை 3வது விடை.
அடுத்த வினா, கீழுள்ள 3 உருக்களிலும் 2 உருக்கள் ஒத்தவை, ஓர் உரு வேறுபட்டுள்ளது, அவ்வேறுபட்ட உருவை தெரிவு செய்க. இவ்வாறான உருக்களை கொண்ட வினா வருகின்ற போது இதனை கவனித்து பாருங்கள். 3 உருக்களுமே ஒரே மாதிரியாகவே காணப்படுகின்றன. இதிலிருந்து எவ்வாறு அந்த வேறுபட்ட உருவை இனங்காண்பது என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது சில வேளைகளிலே அமைப்புகள் வடிவங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கு ஒரே மாதிரியாக உருக்களை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு தரப்படுகின்ற போது ஒரு உருவின் மீது மற்றிய உருவை நாங்கள் வைக்கின்ற போது அதே மாதிரியாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த ஒத்த உருக்கள். அவ்வாறு வைக்கின்ற போது முதல் 2 உருக்களும் சரியான முறையிலே பொருந்தக்கூடியதாக இருக்கும். 3வது உரு வேறுபட்டு காணப்படும். ஆகவே இதிலே வேறுபட்ட உருவானது 3வது விடையாக அமையும். அடுத்த வினாவானது ஒரு பாடலோடு தொடர்புடைய வினா. முதலிலே பாடலை பார்ப்போம். காலை புலரும் வேளை தனில் கருத்தாய் தனது ஒலி எழுப்பும், சாலையிலே கிடக்கும் அழுக்குகளை சற்று நேரத்தில் தூய்மையாக்கும். பாடலில் குறிப்பிடப்படும் பிராணி எது? பாடலே 2 பிரதானமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. காலை வேளையிலே ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பிராணியாக இருக்க வேண்டும். அதே நேரம் சாலையிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை தூய்மையாக்கக்கூடிய ஒரு பிராணியாகவும் இருக்க வேண்டும். இவ்விரண்டு செயற்பாடுகளும் காகத்தோடு தொடர்புடையதாகும். காகத்தினை ஆகாயத்தோட்டி என்று அழைப்பார்கள். சூழலை சுத்தமாக்குகின்ற ஒரு செயற்பாட்டினை செய்கின்றது. அதே நேரம் கடிகார பறவையாகவும் அது காணப்படுகின்றது. காலை வேளையிலே ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பிராணியாக அமைகின்றது. ஆகவே மிகச் சரியான விடை 2வது விடை. அடுத்ததாக தொடர்புகளை அவதானித்து விடை தருக. கட்டடம், பட்டணம், பெட்டகம் ஆகிய 3 சொற்கள் அதற்கேற்ற வகையிலே இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நீங்க இலக்கங்களை அவதானிக்கின்ற போது உதாரணமாக கட்டடம், அதிலே ட என்கின்ற எழுத்தானது 2 தடவைகள் வருகின்றது. அதற்கேற்ற வகையிலே இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதையும் அவதானிக்க வேண்டும். 3 என்கின்ற இலக்கமானது 2 தடவைகள் வருகின்றது. ஆகவே ட என்கின்ற எழுத்துக்கான இலக்கமாக 3 காணப்படும். இவ்வாறாக ஒவ்வொரு எழுத்துக்களை நன்றாக அவதானிக்க வேண்டும். அதன் பின்னர் பெறப்பட்ட இந்த வினா தரப்பட்ட 3 எண்களையும் அவதானித்து அதற்கேற்ற வகையிலே இடம்பெற வேண்டிய சொற்களை நன்றாக அவதானிக்கின்ற போது மிகச் சரியான விடையாக 2வது விடை அமையும். இது ஒரு இலகுவான வினா என்பதனால் அதற்கான மேலதிக விளக்கத்தை நான் வழங்கவில்லை. அடுத்த வினா, பின்வரும் விவரத்திற்கேற்ப கிராமம் பற்றிய சரியான பெரும்படி படம் யாது? எமது கிராமம் வயல்வெளியும் குளமும் குடியிருப்பும் கொண்ட இயற்கையான அழகிய கிராமமாகும். கிராமத்தின் வடக்கு அந்தத்தில் குடியிருப்புகளும் நடுவில் வயல்வெளியும் வயல்வெளியின் கிழக்கு பக்கம் குளம் ஒன்றும் காணப்படுகின்றது. குடியிருப்புக்கு அருகே செல்லும் வாய்க்கால் குளத்தில் இருந்து நீரை வயலுக்கு கொண்டு செல்கின்றது. வயல்வெளியின் தெற்கு புறமும் பிரதான வீதி காணப்படுகின்றது. ஒரு கிராமத்தினுடைய அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கான இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் சரியான முறையிலே அந்த திசைகளோடு அந்த பக்கங்களோடு சரியான முறையிலே காட்டக்கூடிய பெரும்படி படத்தை தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். முதலாவது படத்தை பார்ப்போம். முதலாவது படத்திலே வடக்கு பக்கத்திலே குடியிருப்புகள் காணப்படுகின்றன. நடுவிலே வயல் இருக்கின்றது. அதே நேரம் கிழக்கு பக்கமாக குளம் ஒன்றும் காணப்படுகின்றது. குடியிருப்புக்கு அருகே செல்லும் வாய்க்கால் குளத்திலிருந்து நீரை வயலுக்கு கொண்டு சென்றக்கூடிய அமைப்பிலே இது காணப்படுகின்றது. சரியான முறையிலே இருக்கின்றது. அதே நேரம் வயல்வெளியின் தெற்கு புறத்திலே பிரதான வீதி காணப்படுகின்றது. அனைத்து விடயங்களுமே இதோடு பொருந்துகின்றது. ஏனைய உருக்களை நீங்கள் பார்க்கலாம். ஏனைய உருக்களிலே குளம் கிழக்கு பக்கமாக காணப்படவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனைய 2 உருக்களிலும் குளம் கிழக்கு பக்கமாக அல்லது கிழக்கு திசையாக குளம் காணப்படவில்லை. அந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டே மிகச்சரியான விடையை நாங்கள் இதை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். மிகச்சரியான விடையாக 1வது விடை அமையும். அடுத்ததாக எண்கோலத்தோடு தொடர்புடைய ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. கோலத்துக்கேற்ப அடுத்து வரும் எண்ணை தெரிவு செய்க. இந்த எண்கோலத்தை நான் 2 வழிகளிலே விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இதிலே செய்து காட்டுகின்றேன். முதலாவதாக எண்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு. அடுத்த வழிமுறையிலே எண்களுடைய கூட்டுத்தொகைக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வைத்துக்கொண்டு பார்க்க போகின்றோம். முதலாவதாக எண்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பை பார்ப்போம். நன்றாக இந்த அம்புக்குறிகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். 2, 4, 6, 8 இந்தவாறு 2 அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த அமைப்பை பாருங்கள். 3 3 அதிகரிக்கின்றது 6 6 3 அதிகரிக்கின்றது 9
9ஓடு 3 அதிகரிக்கின்ற போது 12 பெறப்படும். இது ஒரு வழிமுறை. எண்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த பொது வித்தியாசத்தின் அதிகரிப்பை வைத்துக்கொண்டு முதலாவது வழிமுறையிலே விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது 12. அதே போன்று இன்னொரு வழியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் கூட்டுத்தொகை. முதலாவது அமைப்பு 3ம் 2ம் கூட்டுகின்ற போது 5. இரண்டாவது வடிவம் 6ம் 4ம் கூட்டப்படுகின்ற போது 10. மூன்றாவது வடிவம் 9ம் 6ம் கூட்டப்படுகின்ற போது 15. இந்த கூட்டுத்தொகையை நன்றாக கவனிங்கள். 5, 10, 15. அடுத்ததாக 20 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக கிடைக்க வேண்டும். எனவே 8ஓடு 12ஐ சேர்க்கின்ற போது எங்களுக்கு 20 கூட்டுத்தொகையாக கிடைக்கும். ஆகவே இந்த எண்கோளமானது நான் கூறியது போன்று 2 வழிமுறைகளிலும் சரியாக 12ஐ விடையாக பெறக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அடுத்த வினாவானது 2 உருக்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அதிலே ஊடு காட்டாத தாளில் அச்சடித்த ஒரு A ஒரு B தாள்கள் தனித்தனியே காணப்படுகின்றன. ஒரு Aயின் மீது ஒரு Bயை வைக்கும் போது கிடைக்கும் எண் யாது? இதிலே ஒரு முக்கியமான விடயம் ஊடு காட்டாத தாள். ஊடு காட்டாத தாள் என்பது ஊடு காட்டுகின்ற தாள் என்பது ஒரு ஊடு காட்டக்கூடிய தாள்களிலே வரையப்பட்ட உருவானது அதன் மேல் வைக்கப்படுகின்ற இன்னொரு உரு. 2 உருக்களும் எங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கும் இந்த ஊடு காட்டக்கூடிய தாள். ஊடு காட்டாத தாள் என்பது கீழே வைக்கப்பட்ட உருவானது நாங்கள் மேலே இன்னொரு உருவையும் வைக்கின்ற போது மேலே வைக்கப்பட்ட உருதான் எங்களுக்கு தெரியும். கீழே அந்த மேலே வைக்கப்பட்ட உருவின் பகுதியானது மறைக்கப்படும். அதனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இதிலே 3 விடையையும் பார்ப்போம். 249, 219, 297. இங்கே ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்படுகின்ற போது 3 இலக்கங்களை உடைய எண்கள் தான் விடையாக வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முதலாவது விடை பொருத்தமற்றதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 4 மீது 1 வைக்கப்படுகின்ற போது 2, 1, 9 என்கிறவாறே இங்கு விடையாக கிடைக்கும். 249 விடையாக ஒருபோதும் கிடைக்க முடியாது. 219 மிக சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினா, கீழ்வரும் அடைப்பில் உள்ள பிராணிகள் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரு எது? A என்பது மயில், B சிங்கம், C முயல். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது இங்கு இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது பிராணிகளுடைய நகர்கின்ற விதம், பிராணிகள் வாழுகின்ற இடங்கள், பிராணிகள் உண்ணுகின்ற உணவுகள், பிராணிகளுடைய கால்களுடைய எண்ணிக்கை, இவ்வாறு பல்வேறுபட்ட வேறுபாடுகளிலே நாங்கள் வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கு மிக இலகுவாக தரப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் பிராணிகள் உண்ணுகின்ற உணவுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் சரியான முறையிலே அமையக்கூடிய வடிவமாக 2வது வடிவம் அமையும். முயல் தனித்து ஒரு தாவர உண்ணியாக இருக்கும், சிங்கம் தனித்து ஒரு ஊனியாக இருக்கும். அவ்வாறு அமைகின்ற போது 2வது ஒரு மிகச் சரியானதாக அமையும். அடுத்ததாக, இரு பக்கங்களிலும் 1, 2 ஆகிய இலக்கங்கள் மாத்திரம் இடப்பட்ட 5 வட்டத்தகடுகள் மேசை ஒன்றில் நிறையாக அடுக்கப்பட்டுள்ளன. மேசை மீது தொடுகையுறும் வட்டத்தின் பக்கத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் உயர்ந்தபட்ச பெருமானம் யாது? முதலில் இந்த வினாவை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு வட்டத்தகடுகள் 2 பக்கங்களிலும் இலக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த இலக்கங்களானது 1, 2 இந்த 2 இலக்கங்கள் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கின்றன. அவ்வாறாக 5 வட்டத்தகடுகள். ஒரு தகடிலே 2 பக்கங்கள் இருக்க போகின்றது. ஒரு பக்கத்திலே 1 என்ற இலக்கம் எழுதப்படும், மற்ற பக்கத்திலே 2 என்கின்ற இலக்கம் எழுதப்படும். இதுதான் முதலாவது விடயத்துக்கான விளக்கம். இவ்வாறாக 5 வட்டத்தகடுகள் மேசையிலே நிரையாக, அதாவது வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு அடுக்கப்படுகின்ற போது மேசை மீது தொடுகையுறும் வட்டத்தின் பக்கத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் உயர்ந்தபட்ச பெருமானம். உதாரணமாக இந்த 5 வட்டங்களை நாங்கள் மேசையிலே வைக்கின்ற போது மேசையோடு ஒரு பக்கம் தொடுகையுறும், மற்ற பக்கம் மேலே இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மேசையோடு ஒரு பக்கம் தொடுகையுறும், மற்ற பக்கம் மேலே இருக்கும். அவ்வாறு நாங்கள் வைக்கின்ற போது மேசையோடு 1 என்ற இலக்கம் தொடுகையுறலாம், அல்லது 2 என்ற இலக்கம் தொடுகையுறலாம். இவ்வாறாக எந்த இலக்கமும் தொடுகையுறலாம், 1 அல்லது 2. இந்த 2 இலக்கங்களிலும் எந்த ஒரு இலக்கமும் நாங்கள் வைக்கின்ற அமைப்பினை பொறுத்து தொடுகையுறலாம். உதாரணமாக நன்றாக கவனிங்கள், இந்த உருவை நன்றாக கவனிங்கள். 5 வட்டத்தகடுகளை நான் மேசையோடு தொடுகை உருவது போன்று வைத்திருக்கின்றேன். நான் இங்கே வைத்த அமைப்பினை கவனிங்கள். எங்களுக்கு மேசையின் மேற்பகுதியாக 1 என்கின்ற இலக்கம் தெரிகின்றது என்று சொன்னால், மேசையினுடைய
தொடுகையோடு மேசையினுடைய மேற்பகுதியோடு தொடுகையுறக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய இலக்கங்கள் 2ஆக இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மேசையினுடைய மேற்பகுதியோடு தொடுகையுறக்கூடியவாறு இருக்கக்கூடிய இலக்கங்கள் 2ஆக இருக்கும். எவ்வாறு சொன்னால், நான் மேலே வைத்த அமைப்புக்கேற்ற வகையிலே நான் எவ்வாறு வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால், எல்லா வட்ட தகடுகளிலும் 1 என்கின்ற இலக்கம் மேலே தெரியக்கூடியவாறு மேசையோடு வைக்கின்றேன். மேசையோடு அவ்வாறு வைக்கின்ற போது மேசையோடு தொடுகையுறுகின்ற பகுதிகள் 2 என்கின்ற இலக்கம் அங்கே ஒவ்வொரு வட்டத்தகடுகளிலும் காணப்படும். ஏன் நான் இவ்வாறு வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால், கேட்கப்பட்ட வினா மேசை மீது தொடுகையுறும் வட்டத்தின் பக்கத்தில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் உயர்ந்தபட்ச பெருமானம், மிக உயர்ந்தபட்ச பெருமானம். நாங்கள் அவ்வாறு வைக்கின்ற போது எல்லா இலக்கங்களும் மேசையோடு 2 என்கின்ற இலக்கம் தான் தொடுகையுறும் என்று அர்த்தமல்ல. எங்களுக்கு தேவையானது உயர்ந்தபட்ச பெருமானம். இவ்வாறு நாங்கள் வைக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்தபட்ச பெருமானம் தேவை. ஆகவே எனக்கு உயர்ந்தபட்ச பெருமானம் தேவை என்ப காரணத்தினாலே எல்லாமே 2 என்கின்ற இலக்கம் மேசையோடு தொடுகை உருவது போன்று நான் வைத்திருக்கின்றேன். அவ்வாறு வைக்கின்ற போது 5 வட்டத்தகடுகளுக்கும் 2 என்கின்ற இலக்கம் தொடுகை உறும். எனவே I2 10ஆக காணப்படும். 5 தடவைகள் 2 பெருக்கப்படுகின்ற போது உயர்ந்தபட்ச பெருமானம் 10 கிடைக்கும். இந்த வினாவை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, கீழே உள்ள திண்ம உருவில் காணப்படும் மேற்பரப்புகளின் எண்ணிக்கை. இவ்வாறான வினாக்களை ஏற்கனவே பல தடவை பதிவேற்றி இருக்கின்றேன். திண்மங்களுடைய மேற்பரப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவற்றினுடைய முன்பக்க தோற்றத்தினுடைய விளிம்புகள், இந்த தரப்பட்ட இந்த வடிவத்திலே முன்பக்க தோற்றத்தினுடைய விளிம்புகளை எண்ணுகின்ற போது மொத்தமாக 8 விளிம்புகள் காணப்படுகின்றது. அந்த 8ஓடு 2 சேர்க்கின்ற போது மொத்த மேற்பரப்புகள், தரப்பட்ட உருவுக்கான மொத்த மேற்பரப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். எனவே 12வது வினாவுக்கான சரியான விடை 10. அடுத்த வினா, 5 சம சதுரங்களை ஒரு நிலையில் வைத்து தயார் செய்யப்பட்ட பெரிய செவ்வகத்தின் சுற்றியுள்ள நீளம் 120 சென்டிமீட்டர் எனின் உருவில் உள்ள மிகச் சிறிய சதுரத்தினை சுற்றியுள்ள தூரமாக இருக்கக்கூடியது. இந்த வினாவை வடிவாக கவனிங்கள். 5 சதுரங்கள், சம சதுரங்கள், ஒரே அளவான சதுரங்கள் ஒரு நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய சுற்றியுள்ள நீளம் 120 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு தேவையானது ஒரு சிறிய சதுரத்தினுடைய சுற்றியுள்ள தூரம். எனவே மிக இலகுவாக ஒரே அளவான இந்த சதுரத்தினுடைய நீளங்களை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 ஒரே அளவான இந்த அளவுகளுடைய மொத்த நீளமாக 120 சென்டிமீட்டர் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த செவ்வகத்தினுடைய சுற்றி வர இருக்கக்கூடிய நீளமானது 120 சென்டிமீட்டர். எனவே ஒரே அளவான பகுதிகளாக நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம். அவ்வாறு பார்க்கின்ற போது 12 ஒரே அளவான பகுதிகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. 120 12 வகுக்கின்ற போது எனக்கு இந்த சிறிய சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் கிடைக்கும். 120 12 வகுக்கின்ற போது சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்க நீளமாக 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். கேட்கப்பட்ட வினா மிகச்சிறிய சதுரத்தினை சுற்றியுள்ள தூரமாக இருக்கக்கூடியது. மிகச்சிறிய சதுரத்திற்கான ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டராக இருந்தால் 10 4ஆல் பெருக்குகின்ற போது எங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். ஆகவே சரியான விடையாக 40 சென்டிமீட்டர் அமையும். அடுத்த வினா, பின்வரும் முக்கோண வடிவத்தினை பயன்படுத்தி வரைய முடியாத ஒரு முக்கோணி வடிவம் தரப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளே 3 துளைகள் போன்று இடப்பட்டிருக்கின்றன. 3 கருப்பு புள்ளிகளாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. அவற்றை வைத்துக்கொண்டு வரைய முடியாத என்பது எது என்பதுதான் வினா. எனவே உங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக விளங்கி இருக்கும். 2 உருக்கள் இந்த வடிவத்தை வைத்துக்கொண்டு வரையக்கூடிய 2 உருக்கள் இங்கே இருக்கின்றன. ஒன்றுதான் வரைய முடியாத உருவாக இருக்கின்றது. முதலாவதாக ஒரு சதுரம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட முக்கோணி வடிவத்தை பயன்படுத்தி இந்த சதுரத்தை நாங்கள் வரைய முடியும். எவ்வாறுன்னு சொன்னால், இந்த முக்கோணி வடிவத்தினுடைய விளிம்புகள் எல்லாமே ஒரே அளவாக இருக்கின்றது. இந்த முக்கோணி வடிவத்தை எடுத்து விளிம்புகள் ஊடாக நாங்கள் கோடுகளை பயன்படுத்தி வரைகின்ற போது சதுரத்தினை வரையக்கூடியதாக இருக்கும். இந்த முக்கோணி வடிவத்தின் விளிம்புகளை
கோடுகள் விளிம்புகள் ஊடாக நாங்கள் கோடுகளை வரைகின்ற போது இந்த சதுரத்தினை எங்களால் வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து மூன்றாவது விடையிலே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வட்டத்தினையும் வரையக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய இந்த மூன்று புள்ளிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்று புள்ளிகளிலே ஒரு புள்ளியிலே பேனையை வைத்துக்கொண்டு இன்னொரு புள்ளியிலே புள்ளி என்பது இங்கே துளையைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த இன்னொரு புள்ளியிலே இன்னொரு பென்சிலோ அல்லது பேனையை வைத்துக்கொண்டு நாங்கள் வட்டமாக சுழற்றுகின்ற போது, நன்றாக கவனிங்கள், வட்டமாக சுழற்றுகின்ற போது ஒரு புள்ளியிலே ஒரு கருவியை வைத்துக்கொண்டு மற்ற புள்ளியிலே விளிம்போரமாக ஒரு வட்டத்தை வரையக்கூடிய வகையிலே ஒரு பேனை அல்லது பென்சிலை பயன்படுத்தி மற்ற ஒரு புள்ளியிலே நீங்கள் சுற்றுகின்ற போது ஒரு வட்டத்தினை வரையக்கூடியதாக இருக்கும். இந்த முக்கோணியை பயன்படுத்தி ஒரு வட்டத்தினை வரையக்கூடியதாக இருக்கும். ஆனால் இரண்டாவது உருவை உங்களால் வரைய முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், மூன்று புள்ளிகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நன்றாக கவனிங்கள். இது ஒரு சமமான ஒரு முக்கோணியாக இருக்கின்ற காரணத்தினாலே மூன்று புள்ளிகளுக்கும் இடையிலே சம இடைவெளிகளே காணப்படும். மூன்று புள்ளிகளுக்கும் இடையில் சம இடைவெளிகள் காணப்படும். ஆகவே ஒரு புள்ளி நடுப்புள்ளியில் இருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சம தூரத்தில் மாத்திரமே வட்டங்களை வரையக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது உருவிலே 2 வட்டங்கள் காணப்படுகின்றது. 2 வட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இடைவெளியோடு 2 வட்டங்கள் முதலாவது தரப்பட்ட முக்கோணி வடிவத்தை பயன்படுத்தி உங்களால் வரைய முடியாது. எனவே வரைய முடியாத உருவாக இரண்டாவது உரு காணப்படும். பொதுவாக இந்த வினாவை நான் இவ்வாறு தெளிவுபடுத்துவதை விட செயற்பாடு ரீதியாக நீங்கள் நான் சொன்ன விடயத்தை செய்து பார்க்கின்ற போது சரியான விளக்கத்தை, கூடிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, காட்டப்பட்டுள்ள உருவில் உள்ள பாத்திரத்தின் கொள்ளளவு 25 மில்லிலிட்டர் ஆகும். இப்பாத்திரத்தை நீர் வெளியே செல்லாதவாறு கவிழ்த்து பிடிக்கும் போது நீரின் கனவளவு யாது? பொதுவாக கொள்ளளவு கனவளவு தொடர்பான விடயங்கள், அதற்கான விளக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கொள்ளளவு என்பது ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய திரவத்தினுடைய அளவாக இருக்கும். கனவளவு என்பது குறித்த நேரத்திலே அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய திரவத்தினுடைய அளவாக இருக்க வேண்டும். உதாரணமாக இந்த பாத்திரத்தை பொறுத்தவரையிலே இந்த பாத்திரத்தின் கொள்ளளவு 25 மில்லிலிட்டராக இருக்கின்றது. அதற்குள் இருக்கக்கூடிய நீரின் கனவளவானது 5 மில்லிலிட்டராக இருக்கின்றது. இந்த நீரின் கனவளவு எப்பொழுதும் கூடலாம் அல்லது குறையலாம். ஏனென்று சொன்னால், மேலதிகமாக நீங்கள் இதற்குள் நீரை ஊற்றினால் அதனுடைய கனவளவு அதிகரிக்கும், ஆனால் கொள்ளளவு மாறாது. அதே போல உள்ளே இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு, நீரை நீங்கள் வெளியே எடுத்துக்கொண்டால் நீருடைய கனவளவு குறையும், ஆனால் கொள்ளளவு மாற்றம் அடையாது. எப்பொழுதுமே ஒரு பாத்திரத்தினுடைய கொள்ளளவு அவ்வாறே இருக்கும், கனவளவு தான் மாற்றமடைந்து கொள்ளும். இந்த பாத்திரத்துக்குள் எந்த ஒரு நீரும் இல்லாது போனாலும் இந்த பாத்திரத்தின் கொள்ளளவு எப்பொழுதுமே 25 மில்லிலிட்டராகவே காணப்படும். தற்போது வினாவை பார்ப்போம். இந்த பாத்திரத்தின் நீர் வெளியே செல்லாதவாறு கவிழ்த்து பிடிக்கும் போது நீரின் கனவளவு யாது? பாத்திரத்தினுடைய நீர் வெளியே செல்லாதவாறு கவிழ்த்து பிடித்தால் என்ன? எவ்வாறு நீங்கள் அந்த பாத்திரத்தை வைத்திருந்தாலும், நீர் வெளியே செல்லாதவாறு பாத்திரத்தை எவ்வாறு வைத்திருந்தாலும் நீரினுடைய கனவளவு 5 மில்லிலிட்டராகவே காணப்படும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை கவனியுங்கள். 3 ஒரேயளவான செவ்வகங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. இவ்வுருவில் ஆக குறைந்த ஒரேயளவான சதுரங்கள் எத்தனை வெட்டலாம்? இந்த வினாவை நன்றாக கவனியுங்கள். ஆக குறைந்த ஒரேயளவான சதுரங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக குறைந்த, ஏன் ஆக கூடியது என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், ஆக கூடிய என்று சொல்லப்படுகின்ற போது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது அதிகளவான கோடுகளை பயன்படுத்தி அல்லது அதிகளவான தடவைகளை பயன்படுத்தி வெட்டுகின்ற போது அதிகளவான சதுரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த உருவை இவ்வாறே வைத்துக்கொண்டு ஆக குறைந்த ஒரேயளவான சதுரங்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், அவ்வாறு பெறக்கூடியதாக இருந்தால் எத்தனை சதுரங்களை வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும்? உருவை நன்றாக கவனியுங்கள். இதிலே சிவப்பு புள்ளிக்கோடுகளால் நான் வெட்டி காட்டுகின்றேன். 3 தடவைகள் வெட்டுகின்ற போது ஆக குறைந்த ஒரேயளவான சதுரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மொத்தமாக 6 சதுரங்கள். இதிலே காட்டப்பட்டது போன்று 3 தடவைகள் வெட்டுகின்ற போது 6 சதுரங்கள் வெட்டியெடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, கடிகாரம் ஒன்று விழுந்து 2 துண்டுகளாக உடைந்து விட்டது. அதன் ஒரு துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 30 ஆகும். மற்ற உடைந்த துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை யாது? ஒரு கடிகாரத்திலே 12 இலக்கங்கள் காணப்படுகின்றன. முதலாவது அவற்றுடைய மொத்த கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 12 அடுத்த இலக்கத்தினால் பெருக்கி 2ஆல் வகுக்கின்ற போது கடிகாரத்திலே இருக்கக்கூடிய
இலக்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும். 12 13ஆல் பெருக்கின்ற போது 156, 156 2ஆல் வகுக்கின்ற போது 78 கிடைக்கும். எனவே ஒரு விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். ஒரு கடிகாரத்திலே இருக்கக்கூடிய 1 - 12 வகை வரையான அனைத்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை 78. இது எப்போதுமே உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். தற்போது வினாவை பார்ப்போம். 2 பகுதியாக உடைந்திருக்கின்றது. ஒரு துண்டு பகுதியிலே இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 30 என்கின்ற போது மற்ற உடைந்த துண்டில் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலகுவாக விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 78 30 கழிக்கின்ற போது 48 விடையாக எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக உருவிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு இலகுவான வினா. இருக்கக்கூடிய முக்கோணிகளை முதலில் தனியே எண்ணிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் சேர்த்து மொத்தமாக இத்தனை முக்கோணிகள் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மொத்தமாக இந்த உருவிலே 7 முக்கோணிகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக 12 மாணவர்கள் சமமான தூரத்திலே மைதானத்தில் நின்ற விதத்தினை உரு காட்டுகின்றது. அவர்களிடையே எஃபிற்கு வடக்கேயும் கேயிற்கு கிழக்கேயும் உள்ள இரு பிள்ளைகளும் முறையே என்று பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கேற்ற வகையில் விடையை நீங்கள் வழங்க வேண்டும். எஃபிற்கு வடக்கே நீங்கள் இதிலே பார்த்தால் தெரியும். எஃபிற்கு வடக்கே பி என்கின்ற மாணவன் நிற்கின்றார். கேயிற்கு கிழக்கே, கே என்ற இடத்திலே அதிலிருந்து கிழக்கு திசையாக நீங்கள் பார்க்கின்ற போது எல் என்கின்ற மாணவர் நிற்கின்றார். ஆகவே பி எல் என்கின்ற ஒழுங்குமுறை, அதே ஒழுங்குமுறையில் நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டும். எனவே 3வது விடை சரியான விடையாக அமையும். அடுத்த வினா உறவுமுறை சார்ந்த ஒரு வினாவாக இருக்கின்றது. அவினேஷின் தந்தை ரவியின் தந்தையின் மூத்த சகோதரர் ஆவார். அவினேஷுடைய தந்தை ரவியின் தந்தையின் மூத்த சகோதரர் ஆவார். ரவி சார்பாக பார்க்கின்ற போது அவருடைய தந்தையின் அண்ணாவாக இருக்கின்றார், மூத்த சகோதரராக இருக்கின்றார் அவினேஷின் தந்தை. ஆகவே அவினேஷுடைய தந்தையை ரவி பெரியப்பா என்று அழைத்துக் கொள்வார். மாறி நாங்கள் அவினேஷ் சார்பாக பார்க்கின்ற போது அவினேஷ் ரவியின் தந்தையை சித்தப்பா என்று அழைத்துக் கொள்வார். இதனைத்தான் வினாவாக மாற்றி கேட்டிருக்கின்றார்கள். இதன்படி அவினேஷின் தங்கைக்கு ரவியின் தந்தை என்ன உறவுமுறை? அவினேஷுடைய தங்கை சார்பாக பார்க்கின்ற போது அவருடைய தந்தையின் தம்பியாக இருப்பார் ரவியின் தந்தை. எனவே சிற்றப்பா என்பது சரியானபடியாக அமையும். அடுத்த வினா ராதாவை விட கீதா உயரமானவள், எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள். மீரா ராதாவை விட உயரம் குறைந்தவள் எனின் இவர்களில் மிக உயரமானவர் யார்? நால்வருடைய உயரங்கள் சார்பாக விடயம் தரப்பட்டிருக்கின்றது. ராதாவை விட கீதா உயரமானவள், எனினும் சீதாவை விட உயரம் குறைந்தவள் என்கின்ற போது கீதாவை விட சீதா உயரம் கூடியவள் என்கின்ற முடிவை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த கூற்று மீரா ராதாவை விட உயரம் குறைந்தவள். ராதாவை விடவும் மீரா உயரம் குறைந்தவள் என்று கூறுகின்ற போது நால்வருடைய உயரங்களையும் சரியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நால்வரில் மிக உயரம் குறைந்தவர் மீராவாக இருப்பார், மிகவும் உயரமானவர் சீதாவாக இருப்பார். எனவே இதுதான் கேட்கப்பட்ட வினா. இவர்களில் மிக உயரமானவர் யார்? மிகச் சரியான விடை சீதா. ஆகவே இந்த காணொளியிலே 1 தொடக்கம் 21 வரையான வினாக்களுக்கான விளக்கங்களை வழங்கியிருக்கின்றேன். இலகுவான வினாக்களுக்கு மேலதிகமான விளக்கங்களை நான் வழங்கவில்லை. விளக்கங்கள் வழங்க வேண்டிய வினாக்களுக்கு மாத்திரமே கூடுதலான விளக்கத்தை வழங்கியிருக்கின்றேன். தொடர்ச்சியாக அடுத்த காணொளியிலே ஏனைய மீதமாக இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விளக்கங்களை வழங்குவேன். நன்றி.